இந்த வாரம் சுப செலவுகள் அதிகரிக்கும். பயணங்கள் மூலம் வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் உண்டாகும். புதிய நட்புகள் கிடைக்கும். எடுத்த காரியங்கள் கைகூடும். அடுத்தவர் செயல்களுக்கு பொறுப்பேற்காமல் தவிர்ப்பது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. தொழில் வியாபாரம் சுமாராக நடக்கும். கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும். எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் செலவும் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகம் உழைக்க வேண்டியதாக இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களின் செய்கையால் மன உளைச்சல் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதங்கள் உண்டாகாமல் தவிர்ப்பது நன்மை தரும். பிள்ளைகளுடன் சகஜமாக பேசி வருவது நல்லது. பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை காட்டுவீர்கள். பெண்களுக்கு வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் ஏற்படலாம். மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்பதை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் காணப்படும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மகம், இந்த வாரம் பண விஷயத்தில் பிறருக்கு முன்ஜாமீன் கொடுப்பதை தவிர்க்கவும். உடல் ஆரோக்கியத்திலும் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றி மறையும். சுபகாரிய முயற்சிகள் சில தடைகளுக்கு பின் நிறைவேறும். தேவையற்ற அலைச்சல்கள் குறையும். உற்றார் உறவினர்களும் ஓரளவுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். பூரம், இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் அவ்வளவாக ஏற்றமான பலனை எதிர்பார்க்க முடியாது என்றாலும் தேக்க நிலை அடையாது சமாளிப்பீர்கள். உத்தியோகஸ்தர்களும் எதிர்பாராத இடமாற்றங்களால் அவதிக்குள்ளாவார்கள். துர்க்கை அம்மனை வழிபடுவது நல்லது. உத்திரம் 1ஆம் பாதம், இந்த வாரம் மாணவர்கள் கல்வியில் அதிகப்படியான கவனத்தை செலுத்தினால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். கலைஞர்கள் கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது நல்லது. அரசியல்வாதிகள் உடனிருப்பவர்களுடன் பேச்சை குறைத்துக் கொள்வது உத்தமம். பரிகாரம், ஞாயிற்றுக்கிழமையில் சிவனை வில்வ அர்ச்சனை செய்து வணங்க எதிர்ப்புகள் விலகும். மனக்குழப்பங்கள் நீங்கும். கடன் பிரச்சனைகள் குறையும்.